வணக்கம். நான் உங்க அடிஷனர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே துணை சிஎம் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் எல்லாத்துலயும் குமிஞ்சிட்டாங்கல்ல. நான் சொல்றேன், ஒரு பிரச்சனைக்கு இத்தனை பேர் குமிஞ்சவங்க. நாட்டுல நிறைய விஷயம் இருக்கு. ஏங்க அதை கொஞ்சம் கூட இல்லாம இங்க வேலூர்ல மண்டி தெருன்னு ஒண்ணு இருக்கு. சாலையின் நடுவே இந்த சென்ட்ரல் மீடியனை உடைச்சது, போக்குவரத்து தடுப்புகளை உடைத்த காவல் அதிகாரிகள் போட்டு விட்டு அப்படியே போயிட்டாங்க. கும்பலாவது இருக்கு. நான் போட்டோ பாருங்க. ஒரு வாரமா ஒரு வாரத்துக்கு மேல, இப்போ 10 நாள்ன்றாங்க. ஒரு வாரத்துக்கு மேல அப்படியே இருக்கு. அது மெயினான ரோடு, சரிங்களா? அந்த ரோட்ல ஒரு ஆளுங்களை அனுப்பிச்சு சுத்தப்படுத்தாத கவர்மெண்ட் தான் இப்ப இருக்குது. ஆக்சுவலி குண்டு மூலியமா இருக்குது இந்த கவர்மெண்ட் தான். பொன்னாட்டி ஆம்புலன்ஸ் சரியாகல, ஒர்க் ஆகல, அதுக்கெல்லாம் காசு இல்லை. ஆனா பொய் வதந்திகளை பரப்பாதீர்கள் சொல்றதுக்கு மட்டும் சிஎம்க்கு டைம் இருக்கு. துணை சிஎம்க்கு துபாயில இருந்து 3 நிமிஷம் பேட்டி கொடுக்கறதுக்காக வர்றதுக்கு டைம் இருக்கு. நான் வந்தீங்கன்னு நிக்கல, வந்துட்டு அட்லீஸ்ட் என்னென்ன பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அட்மிட்டே இருக்காங்க, உள்ள போய் பார்த்தாரா, அவர் ஹாஸ்பிட்டல் உள்ள போறாரான்னு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுக்கக்கூடாது, ஐசியூல மினிஸ்டர் போனோட பின்னாடியே இவங்க சன் நியூஸ்க்கு மட்டும் அலோடு, சரிங்களா? என்னென்ன நடக்குது ஆக்சுவலி? இவங்க குடும்ப ஆட்சி தாங்க. குடும்ப ஆட்சி கூட தமிழ்நாடே இவங்க தான்ன்ற மாதிரி இருக்கு. பட்டா போட்டு எழுதி வாங்கிக்கோங்க தமிழ்நாடு, அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் சொல்றேன், காசை வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு தயவு செஞ்சு இந்த வாட்டி ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். தெரிஞ்சே மாத்து கட்சிகள் இல்லாம இன்க்ளூடிங் என்னையும் ஏமாந்து நிறைய பேர் ஏமாறுறோன்னு தெரிஞ்சுதான் போட்டோம். மாத்தி இந்த கட்சியில அந்த கட்சி அந்த கட்சியில ஆல் ஓவர் இந்தியாவுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எந்த ஸ்டேட்லயும் இல்ல. மாத்து கட்சிகள் வர்றதுக்கு வழியே இல்லை. இப்ப இருக்க கேவலமான அரசியல்காரங்களை விட்டுட்டு மாத்து கட்சிகள் இருக்கு, சரிங்களா? அந்த காலத்துல வந்த புதுசுல யாரு, நம்ம விஜயகாந்த் வந்த புதுசுல நானும் போட்டாங்க நம்பிக்கை மாத்து கட்சி வந்துட்டாரு. ஆனா அவர் உடம்பு சரியில்லாதனால அடுத்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியல, சரிங்களா? இன்னொன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, குடிகாரன் பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாதனால இறந்துறாரு. இப்ப மாத்து கட்சிகளா, நம்ம விஜயகாந்த் பையன் டிஎம்டிகே, சரிங்களா? அண்ணாமலை கட்சி யாருன்னா நயினா நாகேந்திரன் பிஜேபி கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி சீமான், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் மாத்து கட்சிகள் இருக்கு. அராஜக கட்சியை விட்டு ஒழிங்க. தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்ற தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் போட்டோ எடுத்து போடுறதுல பல வேகமா இருக்காங்க, சரிங்களா? அந்த செருப்பு எரிஞ்சவொன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் என்னன்னு சில பல வீடியோஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல புஷி ஆனந்த் திருப்பி இந்த இன்னொரு நிர்வாகி மேல ஆன்டிசிபேட் பில்லுக்கு போட்டிருந்த கேஸ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாம விட்டா ஆதாரங்கள் அழிச்சிருவாங்க, அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு, அதனால ஆன்டிசிபேட் பில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்ப அராஜகம்னா, திமுகவை எதிர்த்தால் லாரியில் மரம்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஒருத்தர் சுயேட்சை, ஆக்சுவல் 2026 எலெக்ஷன்ல சுயேட்சையா நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி, அந்த இடத்துல நிக்கிறது வினோத்குமார்னு சொல்லிட்டு விவசாயி சுயேட்சை நிக்கிறார். நீ செய்யறது செஞ்சனா லாரியை விட்டு ஏத்துவேன்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த திமுக இருந்தவர் அவர் மேல ஆக்ஷன் எடுத்தான்னு தெரியல. டிவிகே மட்டும் ஆக்சுவலி டிவிகே தலைவர் விஜய் மேல ஒட்டின போஸ்டர் ஒட்டினவன் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலி ஒட்டினவன் மேலேயே சேரல. ஆனால் டிவிகே பத்தி பேசினவங்க மேல, கிழிச்சவன் மேல மட்டும் எஃபேர்ல. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணவன் அடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி டிவிக்கு ஆப்போசிட் வந்தா ஒருத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? பேச்சு உரிமையா தடுக்கிற மாதிரி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இப்ப இந்த டிவிகே பத்தி பேசுறதுக்கு ஐநா சபை வரைக்கும் போயிட்டாங்க, சரிங்களா? அதாவது ஆல் ஓவர் இந்தியால எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போயிட்டு அங்கேயும் பேசியிருக்காங்க, சரிங்களா? அங்கேயும் இதை பத்தி பேசியிருக்காங்கன்னா இவ்வளவு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பாருங்க. இவங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அரசியல் அப்படின்னு சொல்லி அங்கேயும் பேசியிருக்காங்களா. இது வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா இவர் விளையாட்ட பண்ணாரா இல்ல அரசியல் விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாக்கடை. இறங்கி கிளீன் பண்ணும், யாராச்சும் புது ஆள் வரமாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆனா போடுறதுக்கு பயம்.
ஒரு வாட்டி போட்டு பார்க்காம தயவு சொல்றேன் எக்காந்தோடு காசை வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.